Hi friends, இந்த வீடியோல எப்படி கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொஃபஷனல் இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்றதுன்னா பார்க்க போறோம். இந்த வெப்சைட் ரொம்பவே பேசிக் லெவல்ல இருக்காது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இந்த வெப்சைட்டோட லேண்டிங் பேஜா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குள்ள தெரியுற ப்ராடக்ட் டீடைல் பேஜா இருக்கட்டும், இல்ல செக் அவுட் பேஜா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரொஃபஷனல் லெவல்ல இருக்கும். இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திருங்க. இப்போ இந்த வெப்சைட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல நமக்கு இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கறத பார்த்தலாம். ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங்னு ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா தேவைப்படும். இந்த டொமைன்ங்கிறது உங்க வெப்சைட்டோட நேம்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு உங்களோட பிராண்ட் நேம்லயே ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா .com, .in, .net இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம XYZ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். XYZ.com வேணுமா, .in வேணுமா, .net வேணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். எது நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். யாரு உங்களோட வெப்சைட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இந்த அட்ரஸை போட்டுட்டு தான் அவங்க வர்ற மாதிரி இருக்கும். நமக்கு ரெண்டாவதா தேவைப்படுறது என்னன்னா ஹோஸ்டிங். இந்த ஹோஸ்டிங்ங்கிறது என்னன்னா நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான இமேஜஸா இருக்கட்டும், இல்ல நம்ம கொடுத்துக்கிற டீடைல்ஸா இருக்கட்டும், நம்ம கொடுத்துக்கிற டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஹோஸ்டிங்கை நம்ம யூஸ் பண்றோம். இந்த டொமைனையும் ஹோஸ்டிங்கையும் லிங்க் பண்றது மூலமா நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்றதுங்கறனால இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நிறைய டூல்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் என்னென்ன எப்படி ஆட் பண்ணலாம்ங்கறத நம்ம இன்னுமே டீடைலா பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன டொமைன் ஹோஸ்டிங் இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ற பிளானை பேஸ் பண்ணி இயர்லி பேசிஸோ இல்ல மந்த்லி பேசிஸோ நம்ம அதுக்கு ஒரு சில அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்காக ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஹோஸ்டிங்கர்லயே நம்ம டொமைன் ஹோஸ்டிங் ரெண்டுமே காம்போவா வாங்க முடியும். இல்ல நீங்க 1 இயருக்கு பிளான்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டொமைனும் ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க பேசிக் லெவல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களோட வெப்சைட்டுக்கு பெருசா டிராஃபிக்லாம் வராதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோஸ்டிங்கர்ல வாங்குறது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டான ஆப்ஷன். இதுல என்னென்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்கு, இதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க கூகுள்ல போய் ஹோஸ்டிங்கர்னு சர்ச் பண்ணாலே நீங்க இந்த பேஜுக்கு லேண்ட் ஆகுவீங்க. இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த பேஜுக்கு லேண்ட் ஆகலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதுல மல்டிபிள் பேக்ஸ் இருக்கு. இப்போ சிங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்ல பிரீமியம், பிசினஸ், கிளவுட், ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ரேட் வேரி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற சிங்கிள்னு பார்த்தோம்னா 69 ரூபீஸ் கிட்ட நம்ம மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து 149, 249 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத கீழே ஷோ ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் பேக்கை சூஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் உங்களால ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுல நிறையவே லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டாவதா இருக்கிற நம்ம சூஸ் பண்ண போற பிளான் என்னன்னா, இதுல ரெண்டாவதா இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுல தான் நமக்கு ஃப்ரீயான டொமைனுமே கிடைச்சிருது. டொமைனுக்குன்னு நம்ம தனியா ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இல்ல நீங்க ஆல்ரெடி டொமைன் வச்சிருந்தீங்கனாலும் இதுலயே லிங்க் பண்ணிக்கலாம். இல்ல டொமைன் மட்டும் தனியா வேற வெப்சைட்லயுமே உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கோடாடி, நேம்சிப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. உங்கள யாருக்காச்சும் இதோட பெஸ்டான ஆப்ஷன் எனக்கு ஹோஸ்டிங் தெரியும், டொமைன் தெரியும்னா அதிலே கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இப்போ நான் சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்றதுனால இல்ல ஆல்டர்னேட் ஆப்ஷன் எதுவுமே போக போறதில்ல. நான் ஹோஸ்டிங்கர்ல இருக்கிற பிளானை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நமக்கு டொமைன் ஹோஸ்டிங்கும் ஒரே இடத்துல வேணும். நம்ம தனித்தனியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறது கிடையாது. இப்போ நம்ம இந்த பிளானை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு ஃப்ரீயா டொமைனுமே கிடைச்சிருது. சரி, ஓகே, நான் இந்த பிசினஸ் பிளானா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் பிளானா இருக்கட்டும், இதெல்லாம் இப்போதைக்கு சூஸ் பண்ண வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இப்போதைக்கு நான் வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இருக்கிற பிரீமியம் பிளான்லயே உங்களால நிறைய விசிட்டர்ஸ் மந்த்லி உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கிட்டத்தட்ட 25,000 கிட்ட விசிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுக்கு மேல உங்களுக்கு விசிட்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இல்ல. நீங்க ப்ரொஃபஷனல் லெவல்ல எடுத்துட்டு போக போறீங்க, இல்ல இன்னுமே பெருசா ஸ்கேல் பண்ண போறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்க்குலாம் நீங்க நிறைய லாக்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா மட்டும் இதுல இருக்கிற நீங்க அட்வான்ஸ் பிளானோ இல்ல வேற ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்மோ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த பிரீமியம் பிளானே நமக்கு போதும். பிளஸ் 3 மந்த் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. இது எல்லாமே நீங்க இயர்லி பேக்கா, எந்த அளவு நீங்க லாங் டர்ம் பேக்கா சூஸ் பண்ணீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பிரைஸ் கம்மியாகும். இப்போ நான் சூஸ் பிளான் கொடுக்குறேன். இந்த சூஸ் பிளான் கொடுத்தோன்னே நீங்க 48 மந்த் பிளானா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நிறையவே ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஆனா நான் இதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க வெப்சைட் லான்ச் பண்ண உடனே என்ன வேணாலும் நடக்கலாம். உங்க வெப்சைட் நல்லாவே பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறையவே உங்களுக்கு ரெவன்யூ மேக் பண்ணி கொடுக்கலாம். அதனால என்ன கேட்டா சேஃபர் சைடா நீங்க 12 மந்த்துக்கு மேல இருக்கிற பிளான் மட்டும் சூஸ் பண்ணுங்க. இந்த 48 மந்த் வேணாம். 12 24 உங்களோட கன்வீனியன்ட்க்கு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிங்க. நான் இப்போ 24 மந்த் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஓவரால் காஸ்ட் வந்து இந்த இடத்துல காட்டுது. உங்களுக்கு ஓவராலா 4300 கிட்ட பிரைஸ் காட்டுது. உங்களுக்கு இதுல இன்னுமே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல கூப்பன் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்காக டெடிகேட்டடா ஒரு கூப்பன் கோடு இருக்கு. அந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெட்டர் இன்னுமே டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு இதுல இருந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ அந்த லிங்க் கிளிக் பண்ணோம்னா பாருங்க, நார்மலா நமக்கு 4300 கிட்ட அந்த பிரைசிங் காட்டுது. நம்ம லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3400 கிட்ட அந்த பிரைசிங் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னா இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிங்க. இது நம்ம சேனலோட ரெஃபரல் கோடு தான். பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் யூபிஐ கொடுக்குறேன். யூபிஐ கொடுத்தோன்னே எனக்கு ஒரு அமௌண்ட் காட்டுது. ஆனால் எனக்கு யூபிஐல ஆட்டோ பேன் போட்டு இந்த இடத்துல வேற ஒரு அமௌண்ட் 6500 கிட்ட காட்டுது. காட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த இடத்துல அப்ரூவ் ஆட்டோ பேன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிருங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன அமௌண்ட் டிஸ்கவுண்ட்லாம் போக கிடைக்குதோ அது மட்டும் தான் உங்க அக்கௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சோடனே நீங்க கண்டிப்பா இன்னொரு விஷயத்தை பண்ணணும். நீங்க எக்ஸாம்பிள் யூபிஐ ஐடி கொடுத்துட்டு கூகுள் பேல பே பண்ணினீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஹோஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஹோஸ்டிங்கரை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மேலேயே ஆட்டோ பேக்கு எவ்வளவு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்கன்னு காட்டும். இந்த ஆட்டோ பேங்கிறது ஒண்ணுமே கிடையாது. 1 இயர் பிளானோ இல்லைனா 2 இயர் பிளானோ தான் சூஸ் பண்ணிருக்கோம். அந்த எண்ட் டேட் வந்ததுக்கு அப்புறமா அது எக்ஸ்பைரி ஆகிடும். அது எக்ஸ்பைரி ஆகாம ஆட்டோமேட்டிக்காவே அது ரினியூவல் பண்றதுக்கான சார்ஜஸ் தான் இந்த இடத்துல காட்டுது. நம்மளோட கன்சர்ன் இல்லாம நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் போயிடும். அதுக்காக தான் இந்த ஆட்டோ பே ஆப்ஷன் காட்டுது. இதை நம்ம உடனே இதை டிசேபிள் பண்ணிப்போம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாம பேமெண்ட் எந்த இடத்துலயுமே போக வேணாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களே மேனுவலா ரினியூவல் பண்ணிக்கிங்க. இந்த ஆட்டோ பே ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிக்கிங்க. இது எப்படி டிசேபிள் பண்றதுனா இந்த இடத்துல மேலேயே அந்த ஆட்டோ பே அமௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே கீழே கேன்சல் ஆட்டோ பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ ஐடி பாஸ்வேர்டை போட்டீங்கன்னா போதும். உங்களோட கன்சர்ன் இல்லாம உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து எந்த வித அமௌண்ட்டுமே போகாது. நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்க திரும்பவும் ரினியூவல் பண்ணணும்னா நீங்களா மேனுவலா யூபிஐ ஐடியோ இல்லைனா உங்க அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு திரும்பவும் எனேபிள் பண்ணா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போ இந்த இடத்துல நமக்கு டொமைன் நேம் கேக்குது. டொமைன் நேம் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. நான் சாம்பிளுக்காக இந்த இடத்துல ஆன்லைன் B2C அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோன்னே நமக்கு நிறைய ரிசல்ட் ஷோ ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம டொமைனுங்கிறது நம்ம வெப்சைட்டோட அட்ரஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அது .com .in .net நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். .comங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. இப்போ இந்த இடத்துல பாருங்க, .comக்கு என்ன ப்ரைஸ் இருக்கு, .techக்கு என்ன ப்ரைஸ் இருக்கு, மார்க்கெட், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ ப்ரைஸிங்கிறத காட்டுது. நம்ம வந்து காம்போ பிளான் எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து நீங்க .com இருக்கட்டும் .net இருக்கட்டும் எது வேணாலுமே நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்காக டெடிகேட்டடா நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த வித சார்ஜஸ்மே கொடுக்க வேணாம். நான் டுட்டோரியல் பர்பஸ்க்காக மேக் பண்றதுனால இந்த இடத்துல ஆன்லைன் B2B .storeன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டோரை நான் பை பண்ணிக்கிறேன். நீங்க இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான பேஜ் தான் ஷோ ஆகும். இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகனாலும் பிரச்சனை இல்லை. ஹோஸ்டிங்கர்ல உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ண உடனே இந்த இடத்துல மெனு ஆப்ஷன் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதுல இந்த இடத்துல டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டொமைனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல டொமைன் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நீங்க என்னென்ன டொமைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அது எல்லா ஆப்ஷனுமே இந்த இடத்துல காட்டும். அதோட நேம் மேல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே நீங்க இந்த பேனலை ஈஸியாவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு பாப்அப் காட்டுது, ஆட்டோ ரினியூவலை வந்து நீங்க எனேபிள் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு. நம்ம வாண்டடா தான் ஆட்டோ ரினியூவலை ஆஃப் பண்ணோம். அதோட பாப்அப் தான் இது. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஒரு டொமைனில் டிக் ஆப்ஷன் காட்டிடுச்சு. அடுத்து நம்ம வெப்சைட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கெட் ஹோஸ்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஹோஸ்டிங்கரோட டொமைன் ஹோஸ்டிங் ரெண்டு யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே அதை டிடெக்ட் பண்ணிடும். நீங்கள் டெடிகேட்டடாக இதுக்காக பண்ணணும் தேவையில்லை. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த வெப்சைட்டோட பர்பஸ் என்னன்னு கேட்குது. நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ண கூட கொடுத்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன். என்னன்னா இந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ்க்காக கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இந்த இடத்துல do you want create or migrate வெப்சைட்னு கேட்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெப்சைட்லேருந்து வரீங்களா இல்லை நியூவாக கிரியேட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. நம்ம நியூவாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கிரியேட் a நியூ வெப்சைட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் வேர்ட்பிரஸை செலக்ட் பண்ணுங்க. வேர்ட்பிரஸில் தான் உங்களால் நிறைய ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறையவே பிளகின்ஸும் வேர்ட்பிரஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் வேர்ட்பிரஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட வேர்ட்பிரஸுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும். வேர்ட்பிரஸோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் உங்களோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ண முடியும். உங்களோட அட்மின் ஆக்சஸ் எல்லாமே அதில் தான் உங்களுக்கு இருக்கும். பேசிக்காக சொன்னால் உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் அப்போ தான் கிடைக்கும். ஜஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி தான் உங்களோட யூசர் ஐடியாக இருக்கும். உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அதுவே இருக்கட்டும்னு விட்டுட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக நிறையவே தீம்ஸ் ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இப்போதைக்கு பேசிக்காக இந்த இடத்துல பிஸ்னஸை கிளிக் பண்ணி இல்லை ரேண்டமாக ஒரு தீம் செலக்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம ஃபியூச்சர்ஸில் சேஞ்ச் பண்ணிப்போம். நான் ஆன்லைன் ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கொடுக்குறேன். இதோ இதை கிளிக் பண்ணுறேன். இது ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஜஸ்ட் நான் செலக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இதில் டிஃபால்ட்டாக நிறைய நமக்கு ரெக்கமெண்டேஷனில் பிளகின்ஸ் காட்டும். இது எந்தவித பிளகின்ஸுமே நமக்கு இப்போதைக்கு வேணாம். அதனால் டீசெலக்ட் ஆல் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம என்ன டொமைன் நேம் கொடுத்தோம்? ஆன்லைன் B2C.store கொடுத்தோம். ஆன்லைன் B2C.store. ஓகே, இதுதான் கொடுத்தோம். ஜஸ்ட் நம்ம இது ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட வெப்சைட்டில் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருக்கும். ஓகே, நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே நம்மளோட இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு இதில் இருக்கிற எந்த ஆப்ஷனுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துல மேலே வேர்ட்பிரஸ் லோகோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல லீவ் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதேமாரி டாப்லேயுமே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் எம்டியாக தான் இருக்கும். ஒரு எந்தவித ஆப்ஷனுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எதுலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சைட் ஹெல்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது எல்லாத்தையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கஸ்டமைசபிள் தான். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இந்த எந்த ஆப்ஷனுமே நமக்கு வேணாம். எல்லாத்தையுமே நம்ம அன்செக் பண்ணிக்கலாம். இப்போ டேஷ்போர்ட் நமக்கு எம்டியாக தான் இருக்குது. அதுக்கு மேலேயே இந்த இடத்துல வேர்ட்பிரஸ் லோகோ இருக்குல்ல, இது நீங்கள் எப்போ கிளிக் பண்ணாலுமே உங்களால் டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு வர முடியும். அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல ஹோம் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு உங்களோட சைட் நேம் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட சைட்டை யாராச்சும் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி இந்த டீட்டெயில் காட்டும். இப்போ யாரோ போய் கூகுள்லையோ இல்லைனா அவங்களோட ப்ரௌசர்லையோ ஆன்லைன் B2C.storeனு சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் தான் ஷோ ஆகும். இது எதையுமே நம்ம செட்டப் பண்ணல. இந்த இடத்துல ஷாப் நோவாக இருக்கட்டும், இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல C கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எதையுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இது எதுவுமே நம்ம இன்னும் செட் பண்ணல. அதனால இது இப்படி தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி செட்டப் பண்ணலாம், கம்ப்ளீட் வெப்சைட் ரெடி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். திரும்பவும் நான் அதே மாதிரி டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் வந்து எங்கேயுமே ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுற மாதிரியோ இல்லைனா நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுற மாதிரியோ எந்த ஆப்ஷன்ஸுமே ஷோ ஆகலை. இப்போ நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இந்த வெப்சைட்டை எப்படி வேணாலுமே நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் செல்லிங் வெப்சைட்டாகவுமே கன்வெர்ட் பண்ண முடியும். இல்லைனா இந்த வெப்சைட்டை உங்களோட போர்ட்ஃபோலியோ மாதிரியோ இல்லைனா நம்ம இப்போ பண்ண போகிற மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரியோ எந்த மாதிரி வேணாலுமே நம்ம ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சில டூல்ஸ் மட்டும் தேவை. அந்த டூல்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதை இந்த இடத்துல பிளகின்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு தேவைப்படுற பிளகின்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளோட வெப்சைட்டை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட கோல் என்ன, இந்த வெப்சைட்டை இ-காமர்ஸ் வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில டூல்ஸ் தேவை, பிளகின்ஸ் தேவை. அந்த பிளகின்ஸ்லாம் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல டாப்பில் ஒரு மெனு பார் இருக்கும். இதில் பேசிக்காக ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இதோட ஹோம் பேஜ் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக்காக ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். இது எல்லாமே உங்களால் ரிமூவ் கூட பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல சைடில் மெனு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் தான் நமக்கு தேவைப்படுற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து நம்ம பிளகின்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இந்த மெனு ஆப்ஷன்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பிளகினை கிளிக் பண்ணுங்கள். பிளகினை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி ஒரு 6 பிளகின்ஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டாலாக வந்திருக்கு. இது வேணும்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவே உங்களால் டெலீட் பண்ணிக்க முடியும். இது ஃபுல் கண்ட்ரோல் நம்மள்ட்ட தான் இருக்கும். இப்போதைக்கு நான் இதை எந்த வித சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. இது வேணும்னா நம்ம ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம நியூவான பிளகின் எல்லாமே எங்கே போய் ஆக்சஸ் பண்ணுறதுனா இந்த இடத்துல ஆட் நியூ பிளகின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா பிளகினுமே இந்த இடத்துல நம்மளால் சர்ச் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு இப்போ தேவைப்படுற பிளகின்ஸோட எல்லா லிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதை பார்த்து இந்த பிளகின் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே நமக்கு கம்பல்சரி கண்டிப்பாக தேவைப்படும். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ண போகிற பிளகின் என்னென்னா நமக்கு ஊகாமர்ஸ் பிளகின் தேவைப்படும். இந்த ஊகாமர்ஸ் பிளகின்னா நம்மளோட வெப்சைட்டை இ-காமர்ஸ் வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணுறது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். இந்த இடத்துல ஊகாமர்ஸ்னு நான் சர்ச் பண்ணுறேன். நம்ம ஊகாமர்ஸ்னு சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது. இதோட அஃபிஷியலான பிளகினான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரேட்டிங் ரிவ்யூ வச்சே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இதான் இதோட அஃபிஷியலான பிளகின்ஸ். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததான் இன்ஸ்டால் பண்ண போகிற பிளகின் என்னன்னா கிளாசிக் விஜெட்னு ஒரு பிளகின் இருக்கும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டே ஷோ ஆகுதுல, இதான் இந்த பிளகின். ஜஸ்ட் இதையுமே இன்ஸ்டால் பண்ணிப்போம்.
அடுத்தது நமக்கு காண்டாக்ட் ஃபார்ம் வேணும். காண்டாக்ட் ஃபார்மும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பிளகின்லாம் எப்படி ஒர்க் ஆகும், இதோட பர்பஸ் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுற பிளகின் எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். இந்த காண்டாக்ட் ஃபார்மை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு எலமெண்டார்னு ஒரு பிளகின் வேணும். எலமெண்டாரையுமே நம்ம சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிப்போம். இதில் ஃபஸ்ட்டு எலமெண்டார் ஃபார் வெப்சைட் பில்டிங்னு இருக்குல்ல, இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த எலமெண்டார் பிளகின் எப்படி இருக்காங்கன்னா, உங்கள் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் நீங்கள் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நியூவாகவே ஒரு லேண்டிங் பேஜ் பர்டிகுலர் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக இந்த எலமெண்டார் பிளகின் யூஸ் ஆகும். அதனால இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. கூடவே சேர்த்து இந்த இடத்துல எலமெண்டார் கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுவுமே இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இதில் நிறையவே ப்ரீசெட்ஸ் இருக்கும். நம்மளோட ஒர்க்கை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிளகின் யூஸ் ஆகும். அதனால இதையுமே இன்ஸ்டால் நம்ம கொடுத்துருங்க. நம்ம அடுத்ததாக விஸ்லிஸ்ட் பிளகின் இன்ஸ்டால் பண்ணிப்போம். இந்த விஸ்லிஸ்ட் எதுக்குன்னா, நம்ம ப்ராடக்ட்டை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நம்ம லேட்டராக பை பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாத்துக்குமே இந்த விஸ்லிஸ்ட் பிளகின் ஒர்க் ஆகும். இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல WPC e-commerce வெப்சைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனலாக நல்லா தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடத்துல TI e-commerce விஸ்லிஸ்ட் இருக்குல்ல, இதுவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம இதையே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் நம்ம கொடுத்துருங்க. அடுத்தது நம்மளோட வெப்சைட்டில் வேரியேஷன்லாம் நம்ம ஆட் பண்ணால் அதுக்கு ஒரு பிளகின் தேவைப்படும். அதுக்கு வந்து ஸ்வாட்ச்னு ஒரு பிளகின் இருக்கும். அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்லேயே வேரியேஷன் ஸ்வாட்சஸ் ஃபார் e-commerce ஒரு பிளகின் இருக்குல்ல, இந்த பிளகினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். அடுத்து ஃபைனலாக நம்மளோட வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபியூச்சரில் கிரியேட் பண்ணுற போகிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக SEO பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில டூல்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்ச் பிளகின்ஸில் SEO மட்டும் சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து 10 மில்லியன் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்கிறதுனால இதுவே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் இன்ஸ்டால் கொடுத்துறோம். ஓகே, நம்மளோட வெப்சைட்டை e-commerce வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் தேவைப்படுற எல்லா பிளகின்ஸுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே இதோட ப்ராசஸ் முடிஞ்சிட்டான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்கலாம். திரும்பவும் இந்த மாதிரி பிளகின்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு 6 பிளகின்ஸ் தான் காட்டுனுச்சு. இப்போ நமக்கு நிறையா பிளகின்ஸ் காட்டுது. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இன்ஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிளகின் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் ஆள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சில பிளகினை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் பெரிய பிளகின்ஸாக இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல e-commerce இருக்குல்ல, இந்த e-commerce உங்களால் தனியாக மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். மல்டிபிள் பிளகின்ஸோட சேர்ந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் இதில் இருக்கிற e-commerce பிளகினை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த e-commerce ஆக்டிவேட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, இருக்கிற எல்லா பிளகினுமே ஒரே நேரத்தில் பல்க் ஆக்ஷனாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லா பிளகினுமே செலக்ட் ஆகிடும். மேலே இந்த இடத்துல பல்க் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணிட்டு அப்ளைவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரே கிளிக்லேயே எல்லா பிளகினுமே ஆக்டிவேட் வந்துட்டோம். இந்த இடத்துல இன்ஆக்டிவேட்டுங்கிற பேனலே ஷோ ஆகலை. இப்போ எல்லா பிளகினுமே நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த மெனு ஆப்ஷனில் நிறைய நியூவான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம e-commerceனு ஒரு பிளகின் யூஸ் பண்ணியிருக்கோம், அது இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல எலமெண்டாராக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற தீம் பிளகினாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற பிளகின் இன்ஸ்டால் பண்ண அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இது மூலமா நம்மளால ஈஸியாகவே அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபைனலாக நம்மளோட e-commerce வெப்சைட்டை எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற e-commerce செட்டப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் e-commerce கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே பாப்அப் இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போதைக்கு இது எதையுமே கண்டுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் சேஞ்ச் பண்ண போகிறது எல்லாமே செட்டிங் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஜெனரல்னு இருக்குல்ல, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிப்போம். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் கேட்குது. நான் ரேண்டமாக என்னோட அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ் அட்ரஸே கொடுத்துக்கேன். நான் ரேண்டமாக ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதே அட்ரஸை காப்பி பண்ணி செகண்ட் லைன் அட்ரஸ்லையுமே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ப்ராப்பரான அட்ரஸை கொடுங்க. இந்த இடத்துல சிட்டி கேட்குது, சிட்டியுமே நான் சென்னை கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்டேட் கேட்குது, நம்ம வந்து இந்தியாங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியா செலக்ட் பண்ணிட்டு தமிழ்நாடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக போஸ்டல் கோடு கேட்குது. போஸ்டல் கோடுமே ரேண்டமாக ஏதாச்சும் கொடுத்துருவோம். போஸ்டல் கோட் கொடுத்துட்டோம். அடுத்தது இடத்துல செல்லிங் லொக்கேஷன் கேட்குது. நீங்கள் எந்த இடத்துலேருந்து உங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை கொடுத்துருங்க. நீங்கள் மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து செல் பண்ணுறதா கூட பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரிலேருந்து தான் என்னோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஷிப் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரிஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இது ஷிப்பிங் லொகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸ். இப்போ உங்களால் எங்கே பார்த்தாலுமே எல்லா கண்ட்ரிலையுமே உங்களோட ப்ராடக்ட்டை ஷிப் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்க வேணாம். இந்த இடத்துல ஷிப் டு ஆல் கண்ட்ரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை அப்படி நீங்கள் டிஃபால்ட்டாகவே விட்டுடலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களால் ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் தான் ஷிப் பண்ண முடியும். இப்போ என்னால் இந்தியாலையும் யூஏலையும் மட்டும் தான் என்னோட ப்ராடக்ட் அதையும் ஷிப் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் என்னால் எல்லா கண்ட்ரிக்கும் ஷிப் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் என்னோட லொக்கேஷன்லையும் ஷிப் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ என்னால் பாகிஸ்தானுக்கு ஷிப் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதை மட்டுமே நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் பண்ணியுமே இந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் எப்படி செட்டப் பண்ணுறதுனா இந்த இடத்துல ஷிப்பிங் லொகேஷன்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களால் ஷிப் டு ஆல் கண்ட்ரிஸ் கொடுக்க முடியும்னா இந்த இடத்துல ஆல் கண்ட்ரிஸ் கொடுத்துங்க. என்னால் இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும் தான் செல் பண்ண முடியும், இல்லை யூஏல மட்டும் தான் செல் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஷிப் டு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிஸ் ஒன்லின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். எந்தெந்த கண்ட்ரிலாம் உங்களால் ஷிப் பண்ண முடியுமோ அந்த லிஸ்ட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோட வெப்சைட்லேருந்து இந்தியாவில் மட்டும் தான் ஷிப் பண்ண போகிறேன், அதனால இந்த இடத்துல நான் இந்தியா மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்தியா கொடுத்தலாம். இப்போ இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுனா, உங்கள் ப்ராடக்ட் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணும்போது அந்த இடத்துல ஷிப்பிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஷிப்பிங் அட்ரஸில் அவங்க வேறு ஏதோ இந்தியா தவிர வேறு ஏதோ ஒரு கண்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஷிப்பிங் அட்ரஸ்க்கு இந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, நீங்கள் ஷிப்பிங் அட்ரஸ் வேறு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அதனால நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த கண்ட்ரிலேருந்து எந்த ரீஜன்லேருந்து ஆர்டர் வரும்னு நினைக்கிறோமோ அதை மட்டுமே நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த டீட்டெயில் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எனேபிள் டாக்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் இந்தியாவில் இருந்தால் கண்டிப்பாக இதை எனேபிள் பண்ணிடுங்க. இதையும் நான் எனேபிள் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த இடத்துல எனேபிள் கூப்பன்ஸ்னு இருக்குது. இந்த கூப்பன் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை அன்செக் கூட பண்ணிக்கலாம். இனிஷியலாக கூப்பன் ஆப்ஷன் எல்லாமே எனேபிள்லே இருக்கட்டும், ஜஸ்ட் நான் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கரன்சி ஆப்ஷன் இருக்குது. கரன்சி வந்து நான் ருப்பீஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ருப்பீஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதோட டெசிமலாக இருக்கட்டும், இல்லை அதோட சென்ஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம பெருசாக எந்த வித சேஞ்சஸுமே பண்ண வேணாம். நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எல்லா ஆப்ஷனுமே செட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்வென்டரிஸ், டவுன்லோடு ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போதைக்கு இதில் நமக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த செட்டிங்ஸுமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல இருக்கிற வெயிட் யூனிட்டாக இருக்கட்டும் அதை கேஜிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டைமென்ஷன் வந்து நம்ம சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இந்தியாவில் மோஸ்ட்லி இந்த மாதிரியான யூனிட்டில் தான் டைமென்ஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் ஜஸ்ட் இதை நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டேக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டேக்ஸை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல ப்ரைஸ் என்டர் வித் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் எஸ்னு ஒன்று 2 ஆப்ஷன் இருக்குது. இது என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு 399 ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்கீங்க ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது. இதில் நீங்கள் 399க்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து டேக்ஸ் வாங்க போகிறீங்களா, இல்லை அது இல்லை அந்த 399லேருந்தே நான் டேக்ஸ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இது. கஸ்டமருக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட்லாம் செல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டேக்ஸ் டெடிகேட்டடாக ஆட் பண்ணாதீங்க, அது அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. பிஸ்னஸ் பர்சனுக்கு தான் நீங்கள் செல் பண்ண போறீங்க, ஒன்லி B2B டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் வந்து B2C வெப்சைட் செல் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்க. உங்களோட செல்லிங் ப்ரைஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் புரியாது. உங்கள் ப்ராடக்ட்டை ஆட் டு கார்ட் போட்டதுக்கு அப்புறமா செக் அவுட் பேஜில் போய் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில அமௌண்ட்ஸ் காட்டும். அதனாலே நிறைய பேர் கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டாக்ஸ் இன்க்ளூடோட உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே செல் பண்ணுங்க. அடுத்தது இந்த இடத்துல கால்குலேட்டட் டேக்ஸ் பேஸ்ட் ஆன ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல கஸ்டமர் ஷிப்பிங் அட்ரஸ்னு இருக்குது. இந்த இடத்துல பர்டிகுலர் ஷிப்பிங் அட்ரஸ்க்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி, ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு மாதிரியான டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை USA இல்லைனா UAE இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் டீடைல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல செட்டப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுவுமே நம்ம கொடுக்க வேணாம், ஏன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் தான் செல் பண்ண போகிறோம். அதனால் இது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இந்த இடத்துல டேக்ஸ் ரேட் இருக்குல்ல, இது வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ரிடியூஸ் டேக்ஸ் ரேட், அப்புறம் 0 டேக்ஸ் ரேட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதில் வந்து ஸ்டாண்டர்டே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல அடிஷ்னல் டேக்ஸ் கேசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் 0 டேக்ஸு அப்புறம் வந்து ரிடியூஸ் டேக்ஸ்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டேக்ஸ்க்கு ஃபெமிலியராக இருக்கிறத நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து வேட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வேட்டுன்னு போட்டு நீங்கள் 10%, 12% அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல GSTன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல GST 12, GST 18 இந்த மாதிரி நிறைய என்டர் பண்ணலாம். நான் வந்து GST 18 மட்டும் தான் இந்த இடத்துல என்டர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் செல் பண்ண போகிற எல்லா ப்ராடக்ட்டுமே GST 18% தான் வரும். இல்லை நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து GST
18% இருக்கிற ப்ராடக்ட் இருக்குது, 12% இருக்கிற ப்ராடக்ட்டும் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி 12 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த கேஸில் நான் கொடுக்க போகிறது கிடையாது, ஜிஎஸ்டி 18% மட்டும் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஜிஎஸ்டி 18% கொடுத்துலாம். இந்த இடத்துல டிஸ்பிளே ப்ரைஸ் இன் ஷாப்னு கேட்குறதுல இதை கிளிக் பண்ணி இன்க்ளூடிங் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதே கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு ரீசன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதுதான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆட் டு கார்ட்லையும் செக் அவுட் பேஜில் இருக்கட்டும் இன்க்ளூடிங் டேக்ஸே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸை அகைன் கொடுத்துருங்க. நம்ம சேவ் பண்ண உடனே இந்த இடத்துல ஜிஎஸ்டி 18 ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகிருக்கு பாருங்க எக்ஸ்ட்ராவா. ஜஸ்ட் அந்த ஜிஎஸ்டி 18 கிளிக் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி 18 கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல இன்செர்ட் ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இன்செர்ட் ரோவை கிளிக் பண்ணுங்கள். இன்செர்ட் ரோவை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல கண்ட்ரி கோட் கேட்குது. நம்ம இந்தியாவில் தான் செல் பண்ண போகிறோம், அதனால் இந்தியா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதேமாரி ஸ்டேட் கோட் கேட்குது, உங்களோட ஸ்டேட் கோடை கொடுத்துருங்க. நான் ரேண்டமாக இந்த இடத்துல 33ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களோட பின்கோடுமே கொடுத்துங்க. இது எதுவுமே நீங்கள் கொடுக்கணும்னு மேண்டட்டரி கிடையாது, இது எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே நீங்கள் விட்டுடலாம். அடுத்தது இந்த இடத்துல டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் மட்டும் 18% கொடுத்துருங்க. டேக்ஸ் நேம் இருக்குது, இந்த இடத்துல ஜிஎஸ்டி 18 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சிடுவீங்க. அடுத்ததான் நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல ஷிப்பிங் ஆப்ஷன் எல்லாமே நம்ம செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஷிப்பிங்கை கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல ஷிப்பிங்கை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குது. நம்ம ஷிப்பிங் ஜோன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் ஷிப்பிங் ஜோன் கொடுக்கலாம். ஜோன் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ப்ளிட் பண்ணி ஷிப்பிங் சார்ஜஸ் ஆட் பண்ண போகிறதுல எல்லாருக்குமே நான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்க போகிறேன், ஆல் ஓவர் இந்தியா வந்து. அதனால் இந்த இடத்துல நான் இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு புரியறதுக்காக இந்தியா ஃப்ரீன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஜோன் ரீஜன் கேட்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்டேட் எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக பிரிக்கல. நான் இதை நீங்கள் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்டேட்டை மட்டும் கிளிக் பண்ணி இதுக்கு நீங்கள் ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ் வாங்கலாம். இல்லை இதில் வச்சு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் உங்களால் ஷிப் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடத்துல ஹிமாச்சல் பிரதேசா இருக்கலாம், இல்லை அந்தமான் நிக்கோபாரா இருக்கலாம், அதெல்லாம் உங்களால் ஷிப் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆட் ஷிப்பிங் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஃப்ளாட் ரேட் கொடுக்க போகிறீங்களா, இல்லை லொக்கேஷன் பிக்கப் கொடுக்க போகிறீங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது. நான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் ரெக்யூர்டுன்னு கேட்குது. உங்களால் ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே ஆர்டர் பண்ணால் தான் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் எனேபிள் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். மினிமமாக என் வெப்சைட்டில் 500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரியோ, இல்லைனா 500க்கு கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஆட் பண்ணுற மாதிரியோ கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருங்க. இந்த இடத்துல மினிமம் ஆர்டர் அமௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் மினிமம் ஆர்டர் அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் கொடுத்துட்றோம். இது எப்போ வேணாலுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை நியூவாக வேணாலுமே எத்தனை வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான செட்டிங். நம்மளோட வெப்சைட்டில் நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கஸ்டமருக்கு வெறும் இமேஜ் மூலியமாவோ இல்லை ஜஸ்ட் நம்ம கொடுக்குற நம்பர் மூலியமாவோ ஷோ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கஸ்டமர்ட்டேருந்து நம்ம பேமெண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வாங்குறது தான் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவோம். இந்த பேமெண்ட் கேட்வே நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம ரேண்டமாக இதோட டீட்டெயிலாம் கொடுக்க முடியாது. ஒரே நேரத்தில் மல்டிபிள் உங்களுக்கு பேமெண்ட் அட்டம் நடக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டை ஒரே நேரத்தில் பேமெண்ட் பண்ண போகிறாங்கும்போது நம்ம ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சோம்னா அது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சில நேரங்களில் கஸ்டமர் பேமெண்ட் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிடும். அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காது. அதே நேரத்தில் கஸ்டமருக்கு அமௌண்ட்டை டெபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளோட ட்ரஸ்ட் தான் அந்த இடத்துல பிரேக் ஆகும். நம்ம வெப்சைட் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுற வெப்சைட் மாதிரி நினைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் பேமெண்ட் கேட்வேல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க, ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். இந்த பேமெண்ட் கேட்வே எல்லாமே எப்படி, இப்போ இந்த ரேசர் பேவாக இருக்கட்டும், இதில் இருக்கிற பேபாலாக இருக்கட்டும், ஸ்ட்ரைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகணும், கஸ்டமர்கிட்ட அவங்களோட அமௌண்ட்டை வாங்கிட்டு டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் வரதா இருக்கட்டும், ஷிப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பார்த்துப்போம். கஸ்டமர் பேமெண்ட் பண்ணும்போது மட்டும் இந்த ப்ராசஸை டேரெக்டாக இந்த ரேசர் பேவோ இல்லை நம்ம கொடுத்துருக்கிற பேமெண்ட் கேட்வே பார்ட்னர் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயானு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. பண்ணுற சர்வீஸ்க்காக அவங்க சில சார்ஜஸ்மே பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி பர்சன்டேஜ் பேசிஸில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2%, 5% இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். 5%லாம் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே
அதிகமான இதாக இருக்கும். மினிமமாக டீசெண்டான அமௌண்ட்டில் 2% நீங்கள் கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல ரேசர் பே கொடுக்க போகிறேன். ஏன்னா ரேசர் பே வந்து பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் யூஸ் பண்ண வரையுமே எனக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது இல்லைனா நீங்கள் ஃபோன்பே கேட்வே கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 4 ஆப்ஷன்ஸ் தானே ஷோ ஆகுது. இதை தாண்டி நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி பிளகின்ல போய் இந்த நீங்கள் ரேசர் பேவோ இல்லை பேபாலோ இல்லை ஃபோன்பேவோ எது வேணாலுமே சர்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ரேசர் பேவை செட்டப் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் எனேபிள் திஸ் மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டைட்டிலில் நீங்கள் என்ன வேணாலுமே கொடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்கிற இடத்துல ஸ்லாஷ் பண்ணி யூபிஐ கூட நீங்கள் கொடுக்குறாருந்தாலும் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கூட பே செக்யூரின்னு போட்டுட்டு டாட் ரேசர் பேன்னு இருக்குது. இது எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இது நீங்கள் இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சா கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரேசர் பே செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி வேணும், அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் வேணும். இந்த ஜிஎஸ்டியும் கரண்ட் அக்கௌண்ட்டும் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த பேமெண்ட் கேட்வேவை ப்ராசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணணும், இது 2 ஆப்ஷனும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதோட லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பேமெண்ட் கேட்வேக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த பேஜை லேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ரேசர் பேன்னு கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு வெப்சைட் ஷோ ஆகுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சைன் அப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து மெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணிக்கிறேன். அதனால் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரி கேட்குது, இந்தியாவே இருக்கட்டும், கண்டினியூ கொடுங்க. இதில் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஜிஎஸ்டி, பேங்க் அக்கௌண்ட் அவங்க கேட்குற டீட்டெயில் எல்லாமே கொடுத்து செட்டப் பண்ணி முடிச்சிருங்க. இது எல்லாமே நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம மெயினாக நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் தேவைப்படும். இந்த இடத்துல அக்கௌண்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட் செட்டிங்கை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் ஏபிஐ கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஏபிஐ கீஸை கிளிக் பண்ணுங்க. ஏபிஐ கீஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கீ ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீ ஐடியை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து இந்த இடத்துல கீ ஐடியில் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட ஆர்டர் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த இடத்துல என்ன மெசேஜ் வரும் அப்படிங்கிறத கேட்குது. இந்த இடத்துல தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குது. இது நீங்கள் இன்னுமே கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட் நேமை போட்டுட்டு இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உங்களோட ஆர்டர் வந்து வித்தின் 5 டேஸில் வந்துடும், இல்லை வித்தின் 3 டேஸில் வந்துடுமோ, இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது அக்கௌண்ட் அண்ட் ப்ரைவசின்னு இருக்குது. இப்போ இந்த பேமெண்ட் ஆப்ஷன்லேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த ரேசர் பே மட்டும் தான் யூஸ் பண்ண கிடையாது, ஒரே நேரத்தில் மல்டிபிள் பேமெண்ட் கேட்வே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேசர் பே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்னும் ஒரு சில பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணால் கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம ரேசர் பே மட்டுமே யூஸ் பண்ணுவோம், அது மட்டும் தான் நமக்கு எனேபிள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க போறீங்கனாலும் இந்த இடத்துல கேஷ் ஆன் டெலிவரியை எனேபிள் பண்ணிருங்க. இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். இதில் பெருசாக எந்தவித ஆப்ஷனும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இந்த இதோட நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி தான். ஷிப்பிங் வந்து நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க, நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தால இந்தியா ஃப்ரீன்னு ஒரு ஷிப்பிங் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கூட இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீயாக ஷிப் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நம்ம செட் பண்ணி வச்சுக்கிற ஃபார்மெட் இதுலேயுமே ஒர்க் ஆகும். இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அக்கௌண்ட் அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். இந்த அக்கௌண்ட் ப்ரைவசியில் எனேபிள் லாகின் வித் டூரிங் செக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ மட்டும் தான் கஸ்டமரோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் வந்து உங்களோட வெப்சைட்டில் லாகின் பண்ணாமையே அவங்க ஆர்டர் பண்ணிட்டு போக முடியும். அவங்களோட டேட்டா எல்லாமே உங்களோட ட்ராக் பண்ணுறதாகட்டும், இல்லை அவங்களோட பேமெண்ட் ஃபெயிலியர் ஆனால் கூட நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். இந்த இடத்துல எனேபிள் லாகின் டூரிங் செக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை கொண்டு நமக்கு வேணாம், ஜஸ்ட் அதை அன்செக் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் கிரியேஷன் இருக்குல்ல, அலோ அக்கௌண்ட் கிரியேஷன் டியூரிங் செக் அவுட்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஆன் மை அக்கௌண்ட் பேஜையும் கிளிக் பண்ணியிருக்கேன். அவங்கள நியூவாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்போ தான் அதை அலோவ் பண்ணும். இதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டாலே போதும். இந்த பேஜில் அதுக்கப்புறமா நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு பெருசாக வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது பாருங்கள். உங்களோட யூசர் வந்து எத்தனை நாள் வரையும் இன்ஆக்டிவேட் இருந்தால் வச்சுக்கணும், அதுக்கு மேலே தான் டெலிட் பண்ணணும் கேட்குது. இப்போ உங்களோட வெப்சைட்டில் வந்து ஒருத்தவங்க லாகின் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒரு 100 days வரையுமே எந்த ஆர்டருமே பண்ணல, சும்மா அது ஒரு எம்டியான அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா அதை தன்னாலே டெலிட் பண்ணுமா, அந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கணுமா, இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் கேட்குது. இது எல்லாமே இப்போதைக்கு நம்ம எந்த வித சேஞ்சஸுமே பண்ண வேணாம். ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். இப்போதைக்கு இந்த செட்டிங் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இமெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இமெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த இமெயில்ஸில் வந்து நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல நியூ ஆர்டர்ஸ் இருக்குல்ல,
இந்த நியூ ஆர்டர்ஸில் உங்களோட மெயில் ஐடியோ இல்லைனா உங்களோட ஸ்டாஃபோட மெயில் ஐடியோ ஆர்டர் வந்தோடனே யார் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ இந்த மேனேஜில் போய் அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதே நேரத்தில் உங்களோட மெயில் ஐடியும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்போ நியூ ஆர்டர் வந்தாலுமே உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்களோட ஆர்டர் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எதுலாம் தேவைப்படுதோ இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல இமெயில் சென்டர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல நேம் கேட்குது. இந்த இடத்துல உங்களோட சைட் நேமோ இல்லை நீங்கள் என்ன நேம்லேருந்து மெயில் சென்ட் பண்ண போகிறீங்களோ அது கேட்குது. அதேமாரி ஃப்ரம் மெயில் அட்ரஸும் எந்த மெயில் அட்ரஸ்லேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதையுமே இந்த இடத்துல கொடுத்துருங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ண உடனே அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆகிறதா இருக்கட்டும், அது என்ன நேம் ஷோ ஆகுதுங்கிறது நம்ம ஒவ்வொரு ஆர்டருக்குமே நம்ம மேனுவலாக பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த WooCommerce பிளகினே அதை பண்ணிடும். எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்குது. இது எதுவுமே நீங்கள் என்ன கேட்டால் இனிஷியலாக எந்தவித சேஞ்சஸுமே பண்ண வேணாம், டிஃபால்ட்டாக இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல இன்டெகிரேஷனில் நம்ம பெருசாக எதுவுமே பண்ண வேணாம். இந்த இடத்துல சைட் விசிபிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துல லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த லைவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் சைட் விசிபிலிட்டிஸில் லைவ் கொடுத்துட்டாலே போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம WooCommerce செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட வெப்சைட்டை ஒரு 50% வரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். மீதி 50% தான் இருக்குது. இதில் நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணிட்டாலே போதும், நம்மளோட வெப்சைட் 100% லைவ் ஆகிடும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்கள் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு WordPress பேனலை ஓப்பன் பண்ணிங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே சைடில் நமக்கு நிறைய மெனு ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதில் ப்ராடக்ட்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் பாருங்க. ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணுற போகிறதுனால இந்த இடத்துல கிரியேட் ப்ராடக்ட்னு கேட்குது. நம்மளோட இன்வென்டரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நமக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோடனே நம்ம ப்ராடக்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இமேஜஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நமக்கு ஷோ ஆகுது. இது எல்லாமே நம்ம ரேண்டமாக ஜஸ்ட் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை காப்பி பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. நம்ம ரேண்டமாக இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள இதை ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் இந்த டுட்டோரியல் பர்பஸ்க்காக காப்பி பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நம்மளோட வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ண போகிறோம். சைட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம டைட்டில் காப்பி பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே காப்பி பண்ணிடுவோம். இந்த ப்ராடக்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் பெருசாக இல்லாததுனால நம்ம டிஸ்கிரிப்ஷனையும் புல்லட் பாயிண்ட்டையும் சேர்த்து காப்பி பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி லெஃப்டில் பேஸ்ட் பண்ணிடுவோம். கூடவே சேர்த்து இதோட புல்லட் பாயிண்ட்ஸையும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ப்ராடக்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம SEO பண்ணுறதுக்காக ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுனால அதோட டேட்டாஸ் எல்லாமே இடத்துல ஷோ ஆகுது பாருங்க. நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணோன்னே கூகுளில் எப்படி ஷோ ஆகும், அதுலேயே நம்ம மொபைலில் பார்த்தா எப்படி இருக்கும், இதுவே டெஸ்க்டாப்பில் பார்த்தா எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே நமக்கு ஷோ ஆகுது. இது தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை நம்ம ப்ராப்பராக SEO பண்ணுறது கூட இந்த டூல்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டீட்டெயில் எல்லாமே யூஸ் பண்ணிடுங்க. இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் இன்னுமே SEO ஃப்ரெண்ட்லியே நிறைய டேட்டாஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக SEO ஆகிறதுக்கு. ஜஸ்ட் நம்ம இந்த டேட்டாலாம் என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் டேட்டான்றதுக்குள்ள இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. இன்னும் தான் நம்ம ப்ராடக்ட் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கப்போம். இந்த இடத்துல ஜெனரல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ரெகுலர் ப்ரைஸ்ன்றது பாருங்க. இந்த இடத்துல ரெகுலர் ப்ரைஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம ப்ராடக்டோட MRP ப்ரைஸு. இந்த இடத்துல உங்களோட MRP ப்ரைஸ் கொடுங்க. நான் ரேண்டமாக ஒரு 999 கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட சேல்ஸ் ப்ரைஸ் கேட்குது. இது நம்மளோட செல்லிங் காஸ்ட்டை தான் இந்த இடத்துல சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு கேட்குது. நான் வந்து ஒரு 799 கிட்ட கொடுக்குறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டேக்ஸ் ஸ்டேட்டஸ் கேட்குது. இது வந்து டேக்ஸபிள் ப்ராடக்ட் தான், அதனால டேக்ஸபிளே இருக்கட்டும். அடுத்து இந்த இடத்துல டேக்ஸ் கிளாஸ் கேட்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் டேக்ஸ் டீட்டெயில் வந்து WooCommerce பிளகின்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தால இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து GST 18% மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணி இருந்தோம். அந்த டீட்டெயில் கேட்குது. ஜஸ்ட் நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணாலே போதும், இதுக்கு அப்ளை ஆகிடும். நம்ம ஒருத்தரையும் இந்த ப்ராடக்டோட டேக்ஸ் டீட்டெயில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறோங்கிற மாதிரி தேவை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ஜெனரல் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இன்வென்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த SKU என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் செல் பண்ணியிருக்கீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். SKUனா ஒன்றுமே கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஃபியூச்சரில் நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம், நிறைய கேட்டகரி ஆட் பண்ண போகிறோம்னா இது எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும், நம்ம ப்ராடக்ட் எதுக்கு ஆர்டர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால நம்மளோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஒரு யூனிக்காக ஆல்ஃபா நியூமரிக்கில் ஒரு கேரக்டர் கொடுத்து வச்சிட்டோம்னா, ஓகே இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுப்பேன். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் செல் பண்ண போறீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி பிளாக் டிஷர்ட்டுங்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல BTன்னு கொடுத்துக்கலாம்.
பிகே குடுத்துட்டு நீங்க என்ன சைஸ் செல் பண்ண போறீங்க? எக்ஸ்எல் செல் பண்ண போறீங்க. அடுத்தது நீங்க எத்தன குவான்டிட்டி செல் பண்ண போறீங்க? ஒரே ஒரு குவான்டிட்டி தான் செல் பண்ண போறேன். இல்ல பர்ட்டிகுலரா உங்களுக்கு ஒரு மாடல் நேம் இருந்துச்சுன்னா, இந்த டீ ஷர்ட்டுக்கு வந்து நான் ஒரு மாடல் நேம் வச்சிருக்கேன். இதுக்கு வந்து எஸ்கேஒய்ன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த டீட்டெயிலும் நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் தான். அடுத்தது இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்டோட ஐடி கேட்குது. இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா குடுக்கலாம். இல்லன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அடுத்தது இதோட ஸ்டாக் ஸ்டேட்டஸ் கேட்குது. நான் வந்து இன் ஸ்டாக்கே குடுத்து வச்சுக்கிறேன். இது ஃபைனலா இந்த இடத்துல சோல்டு இண்டிவிஜுவலின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல லிமிட்டட் பர்ச்சேஸ் டூ 1 ஐட்டம் பெர் ஆர்டர் அப்படிங்கிற மாரி இருக்குல்ல. இத செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்ட ஒரே ஒரு பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த அக்கவுண்ட்ல இது. எனக்கு வந்து அந்த மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. எத்தன வாட்டி வேணாலுமே என் ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால ஜஸ்ட் நான் ஒரு அன்செக் பண்ணிக்கிறேன். அன்செக் பண்ணதுக்கு அப்புறமா, அடுத்தது இதே மாரி தான் உங்க ப்ராடக்ட் பத்தி ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. இந்த இடத்துலயும் உங்க ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன நீங்க என்டர் பண்ணிங்க. இது இனிமே நீங்க கஸ்டமைஸ் பண்றதா இருந்தா கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இத மட்டும் நம்ம போல்ட் ஆக்குனாலும் ஆக்கிக்கலாம். இதோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம். இல்ல இதோட சைஸஸ் சேஞ்ச் பண்ணணும். எது வேணாலுமே இந்த இடத்துல நீங்க செஞ்சுக்க முடியும். இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த சைட்ல நமக்கு ஒரு பேனல் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்க ப்ராடக்ட்டோட இமேஜஸ் கேட்குது. இதுதான் உங்க ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜா இருக்கும். இதுல உங்களால ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல செட் ப்ராடக்ட் இமேஜ் குடுங்க. உங்களோட ப்ராடக்ட் இமேஜ சூஸ் பண்ணிருங்க. நான் வந்து இதுதான் என்னோட ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜா செலக்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் அதனால இத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல உங்க இமேஜ நீங்க ஃபியூச்சர்ல ஈஸியாவே ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல வந்து நான் பிளாக் டீ ஷர்ட் சர்ச் பண்ணா இந்த ப்ராடக்ட் வரணும் அப்படி மாரி தான் நீங்க செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல ஆல் டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, இதுலயோ இல்லன்னா இதோட டைட்டில்லயோ நீங்க குடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்க இந்த இடத்துல பிளாக் டீ ஷர்ட் சர்ச் பண்ணா இந்த இமேஜ் ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். இப்போதைக்கு அதெல்லாம் எதுவுமே நான் குடுக்க போறதில்ல. ஜஸ்ட் இந்த இமேஜ செலக்ட் பண்ணிட்டு செட் ப்ராடக்ட் இமேஜ் மட்டும் குடுக்க போறேன். இப்போ இதுதான் நம்ம ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜ் ஆயிடுச்சு. இதோட நம்ம ப்ராடக்ட்டோட செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ்ன்னு ஆட் பண்ணா, கீழ நமக்கு ப்ராடக்ட் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல தான் ஆட் பண்ண போறோம். இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட் கேலரின்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அத ஒரு கிளிக் பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட்டோட செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் டூ கேலரிக்கு இருக்கும். ஒரே கிளிக்லயே நமக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளோட செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜா ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ப்ராடக்ட் கேட்டகரின்னு இருக்குல்ல, நம்ம ப்ராடக்ட்ட ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்ல நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட் செல் பண்ண போறோம்னா, கரெக்ட்டா கஸ்டமர் ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம இந்த கேட்டகரி ஆப்ஷன யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆட் நியூ கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேரண்ட் கேட்டகரினா, அதுதான் உங்களோட மெயின் கேட்டகரியா இருக்கும். ஜஸ்ட் அதுல நான் மென்னுன்னு குடுத்துக்கிறேன். மென்னுன்னு குடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் நியூ கேட்டகரி குடுங்க. நியூவா ஒரு கேட்டகரி ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மென்னுக்கு கீழயே இங்க சப் கேட்டகரியா இன்னொரு கேட்டகரிக்கு சூஸ் பண்ண போறீங்க. இப்போ மென்னுக்கு நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட் செல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க மென்னுக்காக டீ ஷர்ட், ஷார்ட் இல்ல இன்னர் வியர் இந்த மாரி நெறைய ப்ராடக்ட் செல் பண்றீங்க. இல்ல ஷர்ட்ஸும் செல் பண்றீங்கன்னா, ஷர்ட்ட மட்டுமே நீங்க அதோட சப் கேட்டகரியா சூஸ் பண்ணிக்கிறது. திரும்பவும் ஆட் நியூ கேட்டகரி குடுங்க. இந்த இடத்துல நீங்க ஷர்ட்டுன்னு குடுங்க. ஷர்ட்டுன்னு குடுத்துட்டு, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட் நியூ கேட்டகரி குடுக்கக்கூடாது. இந்த இடத்துல பேரண்ட்ன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலா இந்த இடத்துல மென்ன செலக்ட் பண்ணுங்க. மென்ன செலக்ட் பண்ணிட்டு ஆட் நியூ குடுத்தீங்கன்னா போதும். மென்னுக்கு கீழ இது சப் கேட்டகரியா சூஸ் ஆயிடும். அதே மாதிரி நீங்க இன்னொரு ப்ராடக்ட் சூஸ் பண்ண போறீங்க. வுமனுக்கான ப்ராடக்ட் குடுக்க போறீங்கன்னா, இந்த இடத்துல வுமன்னு குடுங்க. வுமன் குடுத்துட்டு ஆட் நியூ குடுங்க. இந்த மாதிரி நம்ம ஈஸியா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம எந்த ப்ராடக்ட்ட செல் பண்ண போறோம், எந்த கேட்டகரிக்கு செல் பண்ண போறோம்னு ஈஸியாவே நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான். இப்ப நம்ம கேட்டகரி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில இருக்குதுன்னு நம்ம செலக்ட் பண்ண போறோம். நம்ம செல் பண்ண போறது மென்னுக்கான ஒரு ஷர்ட் தான் செல் பண்ண போறோம். அதனால இந்த இடத்துல மென்னையும் செலக்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஷர்ட்டையும் செலக்ட் பண்ணிடுங்க. இத மட்டும் செலக்ட் பண்ணிட்டாலே போதும். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ப்ராடக்ட் டாக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் டாக்ஸ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களோட வெப்சைட்ல ஒரு சர்ச் இன்ஜின் வச்சுட்டீங்க. அது யாராச்சும் உங்க ப்ராடக்ட்ட வந்து சர்ச் பண்ணி ஈஸியா ஃபைண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால உங்க ப்ராடக்ட் பத்தி டீட்டெயிலா எல்லாமே குடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, உங்க ப்ராடக்ட் வந்து Googleல இண்டெக்ஸ் ஆகுறதுக்கு கூட இந்த கீவேர்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இப்ப நம்ம என்ன செல் பண்ண போறோம்? பிளாக் கலர் ஷர்ட் செல் பண்ண போறதுனால, இந்த இடத்துல பிளாக்ன்னு குடுக்குறேன். கமாவ பிரஸ் பண்ணி ஷர்ட்ன்னு குடுக்குறேன். திரும்பவும் மென். உங்க ப்ராடக்ட்க்கு ரிலேட்டடா இருக்க மெயின் கீவேர்ட்ஸ்லாம் இந்த இடத்துல குடுத்தீங்கன்னா, ஈஸியாவே இது சர்ச் இன்ஜினுக்கு ஆப்டிமைஸ் ஆயிடும். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே குடுத்து முடிச்சுட்டோம். இப்ப நம்ம ப்ராடக்ட்ட லைவ் கொணும்னா, மேல ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல பப்ளிஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணாலே நம்ம ப்ராடக்ட் லைவ் ஆயிடும். நம்ம ப்ராடக்ட் லைவ் ஆகுறதுக்கு முன்னாடி, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ரிவியூவ கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரிவியூவ கிளிக் பண்ணோனே, நம்ம ப்ராடக்ட் இப்படிதான் கஸ்டமருக்கு ஷோ ஆகுங்கிற மாரி நமக்கு ஒரு ப்ரிவியூ கிடைச்சிருச்சு. இதுதான் நம்ம குடுத்த மெயின் இமேஜ் இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்க. நம்ம ப்ராடக்ட் கேலரியில குடுத்த செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ் இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகுது. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம கேட்டகரி செட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த கேட்டகரியும் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகுது.
கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட்டோட டைட்டில், அப்புறம் மெயினா இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்டோட ரெகுலர் பிரைஸ்ங்கிற வரிசையில நம்ம குடுத்த எம்ஆர்பியும் காட்டுது. நம்ம சேல் பிரைஸ்ன்னு குடுத்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்டோட பிரைஸும் காட்டுது. அதே மாதிரி நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் ஸ்டார்ட்டிங்லேயே இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி குடுக்கலாம்னு வச்சிருந்தோம். இந்த இடத்துல மாரி ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்னு காட்டுது. அதுக்கு கீழ நம்மளோட புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாமே காட்டுது. இது நீங்க இந்த ப்ராடக்ட்ட யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, ஆட் ப்ராடக்ட் குடுத்து உங்க ப்ராடக்ட்ட வாங்கிக்கலாம். இல்ல நீங்க 2 குவான்டிட்டி வாங்கணும், 3 குவான்டிட்டி வாங்கணும்னு நெனச்சாங்கன்னா, இதுலயே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஆட் டூ கார்ட்ன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அத ஒரு கிளிக் பண்ணுங்க. ஆட் டூ கார்ட் குடுத்த உடனே டைரக்ட்டா இந்த பேஜுக்கு வந்துருச்சு. நம்ம எத்தன குவான்டிட்டி ஆட் பண்ணிருக்கோம், இந்த டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகுது. இந்த இடத்துல வியூ கார்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணோனே டோட்டலா நம்ம ப்ராடக்ட் எத்தன யூனிட் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட பிரைசிங் என்ன, எல்லா டீட்டெயிலுமே கேட்குது. உங்களுக்கு டெடிகேட்டடா கூப்பன் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த கூப்பன் இந்த இடத்துல என்டர் குடுத்துட்டு அப்ளை குடுத்தா, எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கும் கஸ்டமருக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம செட் பண்றது தான். இது எல்லாமே இந்த கூப்பன்லாம் எப்படி செட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நீங்க எல்லாரும் இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க. இது எல்லா டீட்டெயிலும் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ப்ரொசீட் டூ செக் அவுட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணலாம். ப்ரொசீட் டூ கிளிக் பண்ண உடனே நமக்கு பர்ச்சேஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கு முன்னாடி நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஷோ ஆகுது. ஸ்டார்ட்டிங்கே நம்ம வெப்சைட்ல எல்லா செட்டப் பண்ணும்போதே நம்ம இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தோம். நம்ம ப்ராடக்ட்ட ரேண்டமா யாருமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அவங்க அக்கவுண்ட் வச்சிருந்தா மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே நேரத்துல உங்களுக்கு செக் அவுட் பண்ணும்போது நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ற ஆப்ஷனும் ஷோ பண்ணு அப்படிங்கிற மாரி குடுக்கணும். அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகுது. உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட நேம், அட்ரஸ் இது எல்லாமே நீங்க குடுக்கணும். இது அட்ரஸ் வந்து இந்தியாக்குள்ள குடுத்தா மட்டும் தான் உங்களால அந்த ப்ராடக்ட்டே பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது எல்லாமே குடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல பர்ச்சேஸ கிளிக் பண்ணீங்கன்னா, அது டைரக்ட்டா நமக்கு ரேசர் பேவோ இல்ல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற பேமெண்ட் கேட்வேக்கு ரீடைரக்ட் ஆகும். அது நம்ம பேமெண்ட்ட கன்ஃபார்ம் பண்ண முடிச்ச உடனேயே உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் ஆகும். கஸ்டமர் நியூ ஒரு ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அத கண்டிப்பா லைவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் லைவ் பண்றதுக்கு இங்க இதுல பப்ளிஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பப்ளிஷ கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம ப்ராடக்ட் நம்ம வெப்சைட் லைவ் ஆயிடுச்சு. இது எப்போ வேணாலுமே உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க எங்க பார்க்கணும்னா, அதே மாரி இந்த வேர்ட்பிரஸ்ஸ லாகின் பண்ணுங்க. இந்த இடத்துல ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இத நம்ம ஸ்டாக் அவுட் பண்ணாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட்ட அகைனும் லைவ் பண்ணிக்கலாம். இல்ல இதோட டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணணும், புல்லட் பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். எல்லா டீட்டெயிலுமே உங்களால கஸ்டமைஸ் எப்போ வேணாலுமே பண்ணிக்க முடியும். நியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல ஆட் நியூ ப்ராடக்ட் குடுத்துட்டு நீங்க எத்தன ப்ராடக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா எந்த ஷோ ஆகும்னா, இந்த இடத்துல ஊக்காமத்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்டர்ஸ் ஒரு பேனல் இருக்கும். இதுல தான் உங்களுக்கு வந்திருக்கிற ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ரூ ஆகும். ஓகே, இப்ப நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ட பில்ட் பண்ணுங்கிற மாரி ரொம்பவே டீட்டெயிலா பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஸ்பெசிஃபிக் டாபிக் மட்டும் உங்களுக்கு புரியல, என்னோட ப்ராடக்ட்ட ஆட் பண்றதுல எனக்கு நெறைய டவுட் இருக்கு, எப்படி என்னோட வெப்சைட்ட ப்ராப்பரா எஸ்இஓ பண்ணணும்னு எனக்கு தெரியல, இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அதுக்காக டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுவோம். இது மாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவ பார்க்கலாம். அத மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திட்டு